நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக ஜூலை மாதம் 9ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். ஊழியங்களையும் ஆண்டவரை பணிகளையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆண்டவரை ஜீவனை கொடுத்து காலை வேளையிலே எழுப்பியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாய் போய் கொண்டலான பாதைகளை செவ்வையாக்கி எங்கள் வழிகளை ஆண்டவரை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்திக்காக ஜெபிக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசும் அடியேனும் அன்பர் சாரும் சக்கசாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த நாளின் இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்கின்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து
நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 9ஆம் நாள் இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையில் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நம்ம பார்க்கின்றோம். உன்னதமான நீதி மற்றும் சமாதானத்தின் வழி. உன்னதமான நீதி மற்றும் சமாதானத்தின் வழி. அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது. யூதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு யூதனாகிய மத்தேயு, சுங்க வரி வசூலிப்பனாகிய ஆயக்காரனாகிய மத்தேயு எழுதிய ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் மக்களுக்கு, இந்த பகுதி உலக மக்களுக்கு அனைவருக்கும் எழுதப்பட்டதாகவும் இது இயேசு ஆண்டவருடைய வாய்மொழியில பேசினதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதனால இது மலை பிரசங்கம், த சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது. இது அநேக நம்முடைய இந்திய தலைவர்களுக்கு பிடித்தமாக இருந்தது. உலக தலைவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் அடிக்கடி இந்த மலை பிரசங்கத்தை அவர் படித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இந்த மலை பிரசங்கத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண் அரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகுவார். தம் சகோதரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்து தீர்ப்புக்கு ஆளாகுவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபடுத்தல் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபடுத்தல் முன் உங்கள் காணிக்கை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்கள் நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலே அவரோடு நல்மனம் பொழுதுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இது ஒரு எத்திக்கல் ப்ரீச்சிங் என்று சொல்வார்கள். அறம் சார்ந்த ஒரு பிரசங்கம். முதல்ல வந்து கொலை செய்யக்கூடாது, அப்புறம் சகோதரருக்கு விரோதமாக செய்யக்கூடாது போன்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அன்றைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரகர் இயேசு ஆண்டவரை பின்பற்றிய குழுக்களிலே இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரகர்கள் இவங்க எல்லாமே வந்து இயேசுவை கேள்வி கேட்டவர்கள், எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் இருந்தவர்கள். இப்போ இவங்க நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு மலை பிரசங்கத்தில் நம்முடைய நீதி
பரிசேயர் வேத பாரகருடைய நீதியை பார்க்கலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வெளிவேஷமான சடங்குகளை தாண்டி இருதயத்தின் தூய்மையையும் சகோதர அன்பையும் வலியுறுத்தும் உன்னதமான நீதியை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, பரிசேயரின் நீதியை மிஞ்சும் உன்னத நீதி. வேத பாரகர்களும் பரிசேயர்களும் நியாய பிரமாணத்தின் வெளிப்படையான கட்டளைகளை கைக்கொண்டனர். ஆனால் அவர்கள் இருதயம் தேவனை விட்டு தூரமாய் இருந்தது, கடவுளை விட்டு தூரமாய் இருந்தது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இருதயத்தின் மாற்றமே அவசியம். நல்லா கவனிங்க, பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாமே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மிக கடுமையாக பின்பற்றினவர்கள். அதனால்தான் 10 கற்பனைகளாக இருந்தது 613 அவங்க எழுதினார்கள். பலி செலுத்துவது, பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழ்வது, அதெல்லாத்தையும் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் உண்மையான மனமாற்றம் இல்லை. அதனால்தான் இயேசு மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, உங்களுடைய ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பரிசேயர் சதுசேயர் வேதபார ஆசாரியர்கள் நடக்கிறத மாதிரி நடக்காதீங்க. அவங்க சொல்றத கேளுங்க. ஏன்னா அவங்க நல்லா சொல்றாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளோ எனக்கு பிடிக்கல, அது ஆண்டவருக்கு கடவுளுக்கு விரோதமாய் இருக்கிறது, சொல்லுகிறதை செய்யாத ஒரு மக்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். இப்போ மனமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை போதனையாக அன்றைக்கு இருந்தது. ஏசாயா 29:13 பார்க்கிறோம், உதடுகளினால் கனம் பண்ணி இருதயத்தை தூரமாக்குகிறார்கள். உதடுகளினால் கனம் பண்ணி இருதயத்தை தூரமாக்குகின்ற மக்களாக அன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள் இல்லையா? அதனால உதடுகளினால் கனம் பண்ணுவது சாதாரணம். இன்னைக்கு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிடலாம். ஆனா இருதயத்தில் தூய்மை வேண்டுமே. நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் குடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாம நீ அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் ரோமர் 10:3 பார்க்கிறோம், தேவ நீதியை அறியாமல் தங்கள் சொந்த நீதியை நிலைநிறுத்த தேடுதல். தேவ நீதின்றது வேற. அவர் எதிர்பார்க்கிறது சமத்துவம், அன்பு. ஆனால் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கிறது மக்கள் நம்மளை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இல்லை. 2வது பார்க்கிறோம், கோபமும் நியாய தீர்ப்பும். அதான் அந்த கொலை இல்லையா, மற்றவங்களை கொலை செய்வது கடவுளுக்கு விரோதமான கற்பனை என்பதை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் கற்பனை நம்ம பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்ப என்பது பழைய கட்டளை. ஆனால் இயேசு காரியத்தை கடினமாக்குகிறார். என்னன்னா, இந்த கொலை என்பது என்னன்னா, உன் சகோதரனை நீ மூடனே, முட்டாளே என்று சொன்னாலே நீ எரி நரகத்துக்கு ஆளாகிட்ட அப்படின்னு சொல்றார். அதை நம்ம பார்க்கிறோம். தன் சகோதரன் மேல் ஏதும் இல்லாமல் கோபித்துக் கொள்பவனும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான். வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்துகிற மூடனே போன்ற காரியங்களை சொல்லுகிறவன் கொலை ஆவிக்குரிய கொலைக்கு சமம் என்று நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம் 20:13 கொலை செய்யாதிருப்பாயாக. 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 18:21 ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம வாயில இருந்து வருகிற வார்த்தை தான் மற்றவர்களை காயப்படும். அதனால்தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, யாகவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிலுக்க பட்டு. அதனுடைய நாவை காக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அதை கஷ்டப்படுவாங்க இல்லையா. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இப்போ நாவினால் நமக்கு இன்றைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையே நாவு தான் இல்லையா. அதனால்தான் யாக்கோபு நிருபத்தில் பார்க்குறோம், நாவு என்பது ஒரு காடை கூட கொளுத்தி விடுகிற அளவுக்கு அது வல்லமை உள்ளதா இருக்கு. எப்படி நெருப்பு குச்சி, ஒரு சின்ன நெருப்பு குச்சி தான் இன்னைக்கு காட்டு தீயெல்லாம் பல இடங்களில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதுபோல ஒரு நாவு தான். அந்த நாவு இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. வீட்டில் கணவன் மனைவி சண்டை, பிள்ளைங்க கூட சண்டை, மாமனார் மாமியார் கூட சண்டை, திருச்சபையில் சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை, சமூகத்தில் சண்டை, ஊரில் சண்டை. இதெல்லாம் இன்னைக்கு எதனால் வருது? நாவடக்கம் இல்லை என்றால் இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம அவமானப்பட்டு போவோம் என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அதனால் கிறிஸ்தவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு நாம் பேசுவதை எண்ணி பேச வேண்டும். ஏசாமி பாருங்க, நிறைய இடத்துல வாயை திறக்க மாட்டார், சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 46 நம்ம வாசிக்கிறோம். அது போல அமைதியாக இருங்க. அமைதி தான் நிறைய நேரத்தில் வெப்பனை.
அண்ணன் தம்பிகளை திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகு அல்ல. அதான் நம்ம சொல்றார். மூன்றாவது, வழிபாட்டை விட ஒப்புரவாக்குதல் முக்கியன்றார். நீ வழிபாட்டுக்கு வந்து கடவுளை தொழுகை செய்யறது நல்லதுதான். ஆனா வழிபாட்டுக்கு வரும்போது வழியில உனக்கு சகோதரனுக்கு பகை உண்டு என்று சொன்னால் நீ ஓடி போய் சகோதரன்கிட்ட ஒப்புரவாகு. இல்லைன்னா அவன் உன்னை என்ன பண்ணுவான்? கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜட்ஜி கிட்ட கூட்டு போவான். ஜட்ஜி உன்னை காவல்காரர்கிட்ட ஒப்படைப்பான். காவல்காரன் உன்னை சிறையில போடுவான் என்று சொல்றான். அதனால அதை நீ லேட் பண்ணாதன்றான். கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை விட உடைந்த உறவுகளை சீரமைப்பது முக்கியம். சகோதரனோடு சமாதானமாகாமல் செய்யும் எந்த வழிபாட்டையும் கடவுள் ஏற்பதில்லை. மார்க் 11:25 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒரு மேல் உங்களுக்கு குறைவு இருந்தால் அவனுக்கு மன்னியுங்கள். 1 சாமுவேல் 15:22 பார்க்கிறோம். பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, கால தாமதமின்றி சமாதானமாகு. அதை நேரங்காலமே பார்க்காத, உடனடியே போய் ஒப்புரவாகுன்றார். நம்முடைய எதிராளியோடு வழியிலேயே விரைவாக சமாதானமாக வேண்டும். காலதாமதம் செய்தால் அது கடுமையான நியாய தீர்ப்பிற்கு இழப்பிற்கும் வழிவகுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக நாம் ஒப்புரவாக வேண்டும். சங்கீதம் 32:6 இதற்காக பக்திமான்கள் எல்லாரும் நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். அப்போது பெருவெள்ளம் வந்து எல்லாரும் அவர்களை அடித்து கொண்டு போகும் என்று பாருங்கள். எபிரேயர் 3:15 இன்றவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள். அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தின் நீதி என்பது வெறும் சட்டங்களை பின்பற்றுவதல்ல, அது அன்பினாலும் மன்னிப்பினாலும் நிறைந்த இருதயமாகும். அது கோபத்தை தவிர்த்து உறவுகளில் நமக்கு சமாதானத்தை நாடி கடவுளுக்கு பிரியமான உன்னதமான நீதி உள்ள வாழ்க்கை நம்ம வாழும்படியாக அழைக்கின்றார். இப்போ சில ஒப்பு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகளில் பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரோமர் 3:20-22 நியாய பிரமாணத்தினாலே ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே பலனாகும் தேவநீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18:24 நீதிமான் தன் நீதியை விட்டு அக்கிரமம் செய்தால் அவன் செய்த நீதிகள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:9 நியாய பிரமாணத்தினால் வருகிற என் சுயநீதி அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியே நமக்கு தேவை. ரெண்டாவது, கோபத்தை பற்றி பார்க்கிறோம். யாத்திராகமும் 20:13 கொலை செய்யாதிருப்பையாக என்ற கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல 1 யோவான் 3:15 நீதிமொழிகள் 14:29 தீவிர கோபம் உள்ளவன் மதியினத்தை விளங்க பண்ணுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, ஒப்புரவாகுதல், அதான் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2:13 நீதியையும் நியாயத்தையும் செய்வது கர்த்தருக்கு பலியை பார்க்கலும் அது பிரியமாயிருக்கிறது. ஏசாயா 1:11-17 உங்கள் பலிகள் எனக்கு அருவருப்பு, அநியாயம் செய்யாமல் நியாயம் செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். மார்க் 11:25 வரைக்கும் நம்ம பார்த்தோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒருவன் மேல் மனஸ்தாபம் இருந்தால் அதை மன்னியுங்கள். அடுத்தது லூக்கா 12:58-59 வழியிலே உன்னோட வழக்காடுகளோட சீக்கிரத்தில் ஒப்புரவாக பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஏதுவாக இந்த மலை பிரசங்கம் நமக்கு நிச்சயமாக ஒரு உதவி கருவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சமாதானம், ஒப்புரவு, இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை இல்லையா? சொந்த பந்தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, இழந்ததை நம்ம சமாதானத்தை இழந்திருக்கிறோம். வித்தவுட் பீஸ் வி ஆர் லிவிங். எம்ப்ரேசிங் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமாதானத்தை தேடி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம எல்லாரோட அன்பு செலுத்தி மனித நேயத்தோடு விட்டு கொடுத்து நம்ம வாழணும். எல்லாரையும் மன்னிக்கணும். எல்லாரும் தவறு செய்கிறாங்க, ஏன் நம்ம தவறு செய்யலையா? நம்முடைய பாவத்தை மற்றவங்க மன்னிக்கலையா? நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களா தேவன் நம்மளை மன்னிக்கல? ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் மன்னிக்கிறதுனால தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய கோப தாபத்தை எல்லாம் அவர் மன்னித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோமே. அதனால ஏசு ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், மனித நேயத்தோடு வாழ்வேன் என்று சொல்லி நம்ம வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மத்தேயு 5:20-25 வரையில ஒரு எத்திக்கல் ப்ரீச்சிங் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அறம் சார்ந்த ஒரு வார்த்தைகள். இதை நாங்கள் கேட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தார். இந்த உலகத்தில் ஆண்டவரே அன்பு, கிருபை, சமாதானம் இதுதான் நிலைத்து நிற்குமே தவிர பழிவாங்குதல் நிலைத்து நிற்காது. அது சமுதாயத்தை உடைக்கிறது.
இன்னைக்கு சமுதாயத்தை கட்டி எழுப்புகிற அன்பு, சமாதானம், சந்தோஷம்தான் எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஆமாடு, நாங்கள் we are broken hearts. நாங்கள் உடைந்த உள்ளங்களாக இருக்கிறோம், உடைந்த குடும்பங்களாக இருக்கிறோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சண்டை, நண்பர்களுக்குள்ள சண்டை, திருச்சபையில் சண்டை 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 சண்டைன்னு சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறி, இதெல்லாம் மாறி அன்பு செலுத்தி எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி மாட்டார். யாரையும் எதிரியாய் பார்க்காம எல்லாரையும் அன்பர்களாய், நண்பர்களாய், சொந்தக்காரங்களாய் பார்த்து ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை எங்களுக்கு தார ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாருங்க. இந்த சூப்பர் எல்னினோனால அதிகமான மழை பல பகுதியில், அதிகமான வெயில் பல பகுதியில் இருக்கிறது, அதிலிருந்து காத்தரலும். திருப்பியும் ஆண்டவரே, அமெரிக்கா, ஆண்டவர், ஈரான் போர் 3 இருக்கிறது. கர்த்தாவே, கண்ணோக்கி பார். ஏற்கனவே பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடுல நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட தட்டுப்பாடுகள் வராதபடி சீக்கிரமாக அவர்கள் சமாதான உடன்படிக்கையில் நிலைக்க ஆண்டவர் கிருபை தார். உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருக்கிறது, அதிலிருந்து எங்களை காத்திரணும் ராஜா, வழி நடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே, இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், இப்படிய ஆண்டவர் அமைச்சரவை, முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக வேண்டி கொள்கிறோம். அமைதி, சமாதானத்தை தாரும். இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெருஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். அவங்க பணியை அவங்க சமாதானத்தோடு செய்ய கிருபை தாரும். நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிற அப்படி அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளையும், அன்புக்குறை சாக்கு சாரியம், ஆண்டு டீச்சரையும், அடியனையும், குடும்பத்தையும், அடியன் பணியாற்றுகிற பாப்பன் பள்ளியும், இன்னொரு வடகரை, மேல்சனம், திருச்சபைகளை ஆசீர்வதியும், வழிநடத்தும் எல்லா தேவையை சந்தியும். நேரத்தில் பலவீனமாக இருக்கிற அப்படி அன்புக்குரிய ஆண்டவர் எல்மாங்கப்பும் டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சன் ஆயருக்காக, என்னுடைய தாமஸ் ஐயாக்காக, அதனுடைய விசேஷமாக கெனடி டாக்டருடைய அன்பான ஆண்டவரே சம்பந்தி அம்மாவுக்காக நான் ஜபிக்கிறோம். திருமதி ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அவர்களுக்காக ஆண்டவர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்து மீண்டும் ஆண்டவரே அவங்க மருத்துவமனை சென்றிருக்கிறாங்க. அவளை கண்ணோக்கி பாரும், அவளை குணமாக்கும் கர்த்தர். அவனுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும் சொன்ன ஆண்டவர் அவளை பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல அன்பு பிள்ளை பென்னி ஜானுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்த சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மகன் நன்றாய் படிக்க கிருபை தாரும். அவருடைய ஜாபையா, அவருடைய அன்பு துணைவியாருக்காக, அவருடைய டென்னிசன் ஐயா, அவருடைய அன்பு மனைவிக்காக, அவருடைய செல்வம் ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். என்னுடைய கோயில் பிள்ளை செல்வானனுக்காக, ஆண்டவரே என்னுடைய நித்தியானனுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுகத்தை பலத்தை தார். விசேஷமாக இந்த நாளில் தன் பிறந்தநாளுக்கு நன்றி செலுத்துகிற அன்பு ஆண்டவரே பிள்ளை சாரல் ஆண்டவரே மொழியின்காக நான் ஜபிக்கின்றோம். கர்த்தாவே, பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஞான கீதா தினகரன் அவருடைய அன்பு குழந்தை ஆண்டவரே சாரல் மொழியின்காக ஜபிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளையை ஆண்டவர் நீ வழி நடத்துங்க. சிறு பிள்ளையா இருக்கிறபடினாலே ஞானம், ஆண்டவரை, கல்வி, செல்வம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படியாக, சாலமனை போல ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாக மகன் சாரல் மொழியனை கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கும். அவள் ஏவாய் கொடுத்திருக்கிற இன்னொரு மகனையும் ஆசீர்வதிங்க. இதோ வேலூர் பகுதியில் அன்பு ஆண்டவர் சகோதரி ஞான கீதாவும் தினகரன் அவர்களும் ஆண்டவர் குடும்பமாய் வசிக்கிற போதும் கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் செய்கின்ற பணிகள், ஆண்டவரே திருச்சபையுடைய பணிகள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்நேரத்தில் என்னுடைய அன்புக்குரிய விக்டோரியா அத்தையும் சார்லஸ் அவர்களையும் ஆண்டவரே என்னுடைய குளோரியா அக்காவின் நினைவு கூறுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேடி இந்த வார்த்தைகளை கேட்கின்ற, பார்க்கின்ற, ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஆண்டவர் பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறாங்க, கல்லூரிகளுக்கு போகிறாங்க, எந்த ஆபத்து, விபத்து, மோசங்களும் ஆண்டவர் பலவீனங்களும் ஆண்டவர் விபத்துகளும் நடக்காதபடி எங்கள் எல்லாரையும் காத்து நல்ல சுகத்தை தந்து வழி நடத்தும். இந்த நாள் முழுக்க நம்முடைய இறை பிரசனத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.